வணக்கம். இன்னைக்கு நாம கவிஞர் ஜான் கீட்ஸ் பத்தி பேச போறோம். குறிப்பா 1818ல அவர் எழுதின ஒரு கடிதம். ஆமா, அவரோட பதிப்பாளர் ஜேம்ஸ் ஹெஸ்ஸிக்கு எழுதின கடிதம் அது. சரி, நம்ம கிட்ட அதோட ஒரு பகுதி இருக்கு. இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா, கீட்ஸோட எண்டிமியன் கவிதைக்கு வந்த விமர்சனங்கள், ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். அதுக்கு அவர் எப்படி பதில் சொன்னாரு, அவரோட கலைப்பயணம், படைப்பாற்றல் பத்தின எண்ணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். கண்டிப்பா. முதல்ல இந்த எண்டிமியன் கவிதை நிலாவை பார்த்து தன் காதலிக்காக ஏங்குற ஒரு மேய்ப்பனோட கதை தானே? ஆமா ஆமா, அதுதான் கதைக்கரு. ஆனா அது வெளியானப்போ பயங்கரமான தாக்குதல். குறிப்பா அந்த பிளாக்வுட்ஸ் மேகசின்ல ஜான் கிப்சன் லாக்ஹார்ட் அவர்தான் அத தடுமாற்றமில்லாத முட்டாள்தனமான உளறல்னு சொல்லிட்டாரு. அதோட விடலையே, கீட்ஸ போய் மறுபடியும் மருந்து கடைக்கே போக சொல்லிட்டாரு. கடைக்கு திரும்ப போ, பிளாஸ்டர் மாத்திரைக்கெல்லாம் திரும்ப அப்படிங்கிற மாதிரி. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. இவ்ளோ மோசமான ஒரு தனிப்பட்ட தாக்குதலுக்கு கீட்ஸ் என்ன பதில் சொன்னாரு? துவண்டு போயிட்டாரா? இல்லவே இல்ல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, புகழ்ச்சியோ இல்ல இகழ்ச்சியோ எதுவுமே அவரை ஒரு நொடிக்கு மேல பாதிக்கிறது இல்லையா. அப்படியா? அவரு சொல்றாரு, அவரோட சொந்த உள் விமர்சனம் இருக்குல்ல, அதாவது தன்னோட படைப்ப தானே அலசி ஆராயும் போது வர்ற வலி, அது இந்த பிளாக்வுட்ஸ் மாதிரி பத்திரிகை தர்ற வலியை விட ரொம்ப அதிகமா. ஓ, இது ஒரு மாதிரி வித்தியாசமான மனநிலை இல்ல? ஆமா, ரொம்ப அசாதாரணமானது. சரி, அப்போ வெளியுலக அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் அவருக்கு முக்கியமே இல்லையா? பொதுவா கலைஞர்களுக்கு அது ஒரு உந்துதலா இருக்குமே. நல்ல கேள்வி. முற்றிலும் புறக்கணிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட மனசுக்கு சரின்னு படும்போது வெளிப்புகழ்ச்சியை விட தன் படைப்பு நல்லா வந்திருக்குன்னு தானே தனிமையில உணர்றதுதான் பெரிய சந்தோஷமா. சரி சரி. இது கலைஞனோட அக உறுதிப்பாடு எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. தனக்கு தானே உண்மையா இருக்கிறது, வெளியிருந்து வர்றதை விட உள்மனசோட தீர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. புரியுது. அப்போ எண்டிமியன் மேல வந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கிட்டாரு? கவிதையில குறை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரா? ஆமா, அத மறைக்கல. அவரே அத ஸ்லிப் ஷாட் எண்டிமியன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொஞ்சம் நேர்த்தி இல்லாத, பக்குவப்படாத கவிதை அப்படின்னு. ஆனா உடனே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அது தன்னோட தப்பு இல்லையா, தன்னால தனியா அப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் தற்காப்பு மாதிரி கேக்குதே. இருக்கறா. ஆனா அவர் சொல்ல வர்ற கருத்து இன்னும் ஆழமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை இன்னும் சரியாக்கணும், கச்சிதமாக்கணும்னு மத்தவங்க பேச்ச கேட்டு ஒரு பதட்டத்தோட மெருகேத்த முயற்சி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த கவிதையே எழுதப்பட்டிருக்காதுங்கிறாரு. தடுமாறி நிக்கிறது தன் வழி இல்ல, சுயாதீனமா தன் போக்கில் எழுதுறது தான் தன்னோட வழின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுதான் முக்கியம் பாருங்க. முதல்ல தீர்ப்பில்லாம சுயாதீனமா எழுதியிருக்கலாம், எதிர்காலத்துல தீர்ப்போட சுயாதீனமா எழுதலாம். ஆனா அந்த சுதந்திரம் அதுதான் முக்கியங்கிறாரு. ஓகே, அந்த கவிதையின் மேதைமை, ஜீனியஸ் ஆஃப் போயட்ரி, அத பத்தி சொல்ற கருத்துக்கள் இன்னும் ஆழமா இருக்குல்ல? மிக சரியா சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமானது. கவிதையோட மேதைமைங்கிறது ஒருத்தருக்குள்ள தனக்கான விடுதலைய தானே உருவாக்கிக்கணுங்கிறாரு. அது சட்டத்தாலேயோ விதிகளாலேயோ இல்ல மத்தவங்க சொல்றத கேட்டோ வராது. அதுக்கு பதிலா சொந்தமா உணர்றது, சென்சேஷன், அப்புறம் தன்னைத்தானே கூர்ந்து கவனிக்கிறது, வாட்ச்ஃபுல்னஸ் இன் இட் செல்ஃப், இது மூலியமா தான் வளர முடியும்னு சொல்றாரு. அதுலதான் அந்த வரி வருது இல்லையா, படைப்பாற்றல் கொண்டது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வேண்டும்னு. அதேதான், that which is creative must create itself. ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. ஆமா, இத விளக்க அவர் உருவகம் பயன்படுத்துறாரே, கடல்ல குதிக்கிறத பத்தி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா, அது ஒரு அருமையான உருவகம். எண்டெமியன் எழுதினது மூலியமா நான் கரையில நின்னுக்கிட்டு புல்லாங்குழல் வாசிச்சு டீ குடிச்சு அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கல, அதுக்கு பதிலா தலையால கடலுக்குள்ள குதிச்சுட்டேங்கிறாரு. அதனால அதோட ஆழம், புதைமணல், பாறைன்னு எல்லா ஆபத்தையும் நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது முயற்சி செஞ்சு தடுமாறி கத்துக்கிட்டேன்னு சொல்றாரா? ஆமா, தப்பு செஞ்சு கத்துக்கிறது தான் உண்மையான கற்றல்ங்கிறது அவரோட கருத்து. அப்போ தோல்விய பத்தி அவருக்கு கவலையே இல்லையா? இவ்ளோ பெரிய விமர்சனத்துக்கு பிறகும்? கொஞ்சமும் இல்ல. அது ரொம்ப தெளிவா தெரியுது. கடிதத்தோட கடைசியில ஒரு வரி சொல்றாரு பாருங்க. என்னது? சிறந்தவர்கள்ல ஒருத்தனா இல்லாம இருக்கிறத விட தோல்வி அடைகிறதே மேல் அப்படிங்கிறாரு. ஆஹா. இது அவரோட லட்சியம் எவ்வளவு உயர்வானதுன்னோ,
சவாலை எதிர்கொள்ற அவரோட துணிச்சலையும் காட்டுது. சும்மா சாதாரணமா இருக்கிறத விட பெருசா முயற்சி பண்ணி தோத்துட்டா கூட பரவாயில்லைங்கிறது அவரோட எண்ணம். ஆக மொத்தத்துல இந்த சின்ன கடித பகுதி கீட்ஸோட ஆளுமைய பலவிதமா நமக்கு காட்டுது. பயங்கர விமர்சனத்துக்கு நடுவுலயும் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, அப்புறம் படைப்பு சுதந்திரம் மேல அவருக்கு இருந்த பிடிப்பு, தோல்விய கூட ஒரு பாடமா பாக்குற மனப்பான்மை எல்லாமே வெளிப்படுது. பொருந்தும் நினைக்கிறேன். சரி, இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க, நீங்க யோசிக்கிறதுக்காக. கீட்ஸ் சொல்ற மாதிரி படைப்பாற்றல்ங்கிறது முழுக்க முழுக்க தன்னைத்தானே உருவாக்கிக்க வேண்டிய ஒண்ணா, இல்ல, மத்தவங்களோட ஆலோசனை, வழிகாட்டுதல், விமர்சனம் இதெல்லாம் அதுக்கு அவசியமா? ஆமா, எது சரி, இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.